வாங்க இன்றைக்கி செய்ய போகிறது வந்து அவல் உப்புமா. சிகப்பு அவல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வறுத்து 2 பல்ஸு சுற்றிக்கலாம். இப்போ டக்குன்னு செஞ்சிடலாம். ஆயில் காஞ்ச பிற்பாடு கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு உளுந்து, அப்புறம் கொஞ்சம் முந்திரி, ஃப்ரை ஆனதும் இந்த காரத்துக்கு தகுந்த வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நல்லா இந்த அளவு கொஞ்சம் வச்சு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு 2 தக்காளி சுற்றிருக்கோம், அரைச்சிருக்கேன். அதை போட்டுட்டு கொஞ்சம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. அப்புறம் நம்ம அவல் வந்து 2-3 பல்ஸு சுற்றிருக்கோம், அதை போட்டுடலாம். போட்டுட்டு தேவையான அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு கொத்தமல்லி தூள் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வச்சு விடலாம். ஹெல்த்தியாக இருக்கும் இந்த உப்புமா. அடிக்கடி குழந்தைங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போடுறேன் நான். உங்களுக்கு எந்த உப்பு வேணும் சொல்லுங்கள். பாருங்க, சூப்பரான உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.